எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் தற்போது இறந்து போயிருக்கிறாரு. இவருடைய இறப்பு செய்தி இப்போ மிக பெரும் அளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. அவர் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் சில முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதை எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை பாக்கியராஜ் அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் சொல்லியிருக்கிறாரு. பாக்கியராஜ் அவர்கள் எப்படி இறந்தார், இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் என்ன சொன்னார் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிந்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு பதிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழ் சினிமாவில் பாக்கியராஜ் அவர்கள் 50 வருட காலம் இருந்திருக்காரு. இப்போ ரீசண்டாக தான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தான் 50 வருட காலம் இயக்குனராக அவர் தமிழ் சினிமா துறையில் இருந்திருக்காருன்னு அவருக்காக ஒரு விழா கூட கொண்டாடினாங்க. நம்முடைய பாக்கியராஜ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை ரொம்பவே சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் முதல்ல பாரதி ராஜாவுடைய 16 வயதிலே படத்தில் பாரதி ராஜாவுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். இரண்டாவது படத்தில் பாரதி ராஜா அவர்கள் பாக்கியராஜுக்கு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்களுக்கு ஒரு சின்ன கதாபாத்திரம் கொடுத்துருப்பாங்க. அந்த படத்தில் பாக்கியராஜ் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருப்பார். மூன்றாவது படத்தில் பாரதி ராஜா அவர்கள் பாக்கியராஜுக்கு ஒரு சில முக்கியமான கதாபாத்திரமே கவுண்டமணியோடு சேர்ந்து நடிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணார். அதன் பிறகு படிப்படியாக தன்னுடைய சொந்த உழைப்பினால் முன்னேறி ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் ஒரு மிகப்பெரிய இடத்துல 50 வருடம் நம்முடைய தமிழ் சினிமா துறையில் தன்னுடைய சொந்த திறமையாலையும் உழைப்பாலையுமே நின்றவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். அவர் கூட இப்போ ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கில் மனம் உடைஞ்சு போயிருப்பாங்க. பாரதி ராஜாவுடைய இறுதி சடங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. அதில் நிறைய பேருமே அவரால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் தான். அதில் ஒரு மனிதரான பாக்கியராஜ் அவர்கள் உடைஞ்சு போயிருந்தார். என்ன ஒரு டைரக்டராக்கி, என்ன ஒரு நடிகராக்கி அழகு பார்த்த பாரதி ராஜா அவர்களை இப்படி பார்க்கறது என்னால் தாங்கிக் கொள்ள முடியலன்னு கதறிட்டு இருந்த பாக்கியராஜ் அவர்கள் ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருந்தார். இப்படி இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்களுக்கு முன்னாடி அவர் எப்படி இறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2-3 நாட்களுக்கு முன்னாடி குஷ்பு மற்றும் சுந்தர்ஷியுடைய திருமணம், அவங்களுடைய மகளுடைய திருமணம் கோவாவில் நடந்துச்சு. என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்பவே நெருங்கியவர் அப்படிங்கிறதுனால கோவாவுக்கு இவரும் இவருடைய மனைவியும் திருமணத்துக்காக போயிருக்கிறாங்க. போன இடத்துல மதுவும் மாமிசமும் சாப்பிட்ருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி இருக்கிறப்ப அவருக்கு நேற்று உடல்நிலை ரொம்பவே மோசமாக இருந்திருக்குது. அதன் பிறகு மாறில், அதாவது இதயத்தில் ரொம்பவே வலி ஏற்பட்டிருக்குது. மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சிகிச்சை பலனின்றி மாரடைப்புனால இறந்து போயிருக்கிறாரு. எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசில் சரியான உடற்பயிற்சி இல்லாமல் மது மற்றும் மாமிசம் இரண்டுமே இவர் சாப்பிட்டது மட்டும்தான் இவருடைய மரணத்திற்கு காரணம் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறப்ப பாரதி ராஜா அவர்கள் இறப்பதற்கு முன்னாடி தன்னுடைய மனைவியிடம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு நடிகனாகவும் ஒரு இயக்குனராகவும் 50 வருஷ காலம் இருந்திருக்கிறேன். ஆனால் இந்த 50 வருஷ காலம் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமாக நான் இருந்தும் என்னுடைய மகனுக்கு நான் எதுவுமே பண்ணலை. இன்றைக்கி நான் உயிரோடு இருப்பேனா இல்லை பொழைச்சிப்பேனா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல. ஆனால் என் மனசில் இருக்கிற ஒரே வழி, என் பையனுக்கு நான் ஒன்றுமே பண்ணலையே, சாந்தனுக்கு ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிறது தான் இன்னமுமே உறுத்திட்டுருக்கு அப்படின்னு சாகர் நிலைமையில் கூட தன்னுடைய மனைவி கிட்ட இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த குறிப்பிட்ட விஷயம் தற்போது எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. நேயர்களே, இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி.